க்ளவுஸ் எதுவும் பிடிங்கிட்டு போயிடாமல் இருங்க ப்ளீஸ். ஏற்காடு ஏறும்போதே ஒரு குளிர் ஃபீல் ஆகுதுன்னா அது எங்கே ஏன் பரவாயில்லைங்க. 3rd கியர்லேயே ஏறுதுங்க. சூப்பருங்க. இன்னும் அங்கெல்லாம் போக வேண்டியிருக்கா? இது ஏற்காடு ஆக்சுவலி. இப்படி போய் அப்படி போகணும் போல இருக்கு. ஏன் லேட்டு? அவங்க தான் சொல்ல சொன்னாங்க, செக் போஸ்ட்டில் செக் பண்ணாங்களான்னு. கால் பண்ணி பார்த்தேன், ரிப்ளைவே வரல. அவர் சேனல் மாற்றி வச்சுருவாரான்னு தெரியல. சரி அப்படியே விட்டேன். போமா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமா? வெயிட் பண்ணிட்டே போகலாம். கைஸ் வந்துட்டோங்க. பறகுறானிடி. அதுக்குள்ள பறந்து ஓடியே ஓட்டான். லைட்டாக அதை குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது. வருது தான் நினைக்கிறேன். நிறுத்துறான்னு பார்த்தா போகிறேன். இதுக்கு மேலே பெண்டு போட்டால் தேயும் போல். வண்டி தேயுது. ஸ்போர்ட்ஸ் பைக்கு தான் பெண்டுலாம் கரெக்டு. வச்சு இவ்வளோ தான் போகணும். அதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ காது அடைச்சி ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு வழியாக. அது என்ன ஏழுன்னே தெரிய மாட்டேங்குது. மிட்டில் வரப்போ காது அடைக்குது, மேலே போகிறப்போ காது ஓப்பன் ஆகுது. என்னத்தை கட்டிகிட்டு இருக்கிறீங்க? ஓவராக பெண்டு போடுறப்ப என்ன ஆகுதுன்னா எங்கேயோ ரோட்டோ உராஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு அந்த சென்ட்ரல் ஸ்டாண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிறுக் அப்படின்னு ஒரு இடத்துல. அதனால் இந்த பெண்டு போடுறதும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதா இருக்குது. மலையில் இருக்க த்ரில்லே பெண்டு போகிறது தான். அதுவே போயிடுச்சு. நான் சென்ட்ரல் ஸ்டாண்டு எதுக்கு வாங்கலான்னு இருக்குது. இப்போ சைட் ஸ்டாண்ட் எரர் காட்டுறதுன்னு, பெண்டு போட முடியாமல் போகிறதுன்னு ஒன்று அனுபவிச்சா ஒன்று விடுறதா இருக்குது. வா
போ மேலே போய்கிட்டே நிப்பாட்டக்கூடாது, இன்னும் அவ்வளோ இருக்குது, எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. இங்கேயே பார்த்துட்டு நின்ன அப்படி. நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறேன் கைஸ். இந்த கோட்டுக்கு அந்தாண்டியே ஓட்டி சாதனை படைக்க போகிறேன். இதெல்லாம் நியாயமே இல்லை. கீழே இறங்களுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய இடம், மேலே இருக்கும் தம் தூண்டி இடம். வேணாம் பெண்டு, சுகானமாக ஓட்டு போப்பா. பெண்டு போட போய் அப்படி சென்டர் ஸ்டாண்ட் தட்டி எதுக்கு ஓம்பு. கொண்டை ஊசி வளைவு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துக்கிட்ட வர்றப்போ தான் ஒரு நாள் சாந்தா பையன் ஒரு பைசன் மோத வந்துச்சு. அதை பார்த்து நாங்களாம் அங்கேயே ஜெர்க்காய் நின்ட்டோம். கம்பர் வளைவு, தொல்காப்பியர் வளைவு எதனா இருக்கா? தேயுது. என்னடா சும்மா லைட்டாக அப்படி சாஞ்சதுக்கு இப்படி தேயுதுண்ணா, என்ன பண்ணுறது? சென்ட்ரல் ஸ்டாண்டு தாங்க டென்ஷன் ஆகுது. இப்போ ஏன் போட்டுன்ட்டு ஆசாசியாக வாங்கி மாட்டேன். நல்லாவும் இருந்துச்சு. திருவள்ளுவர் வளைவு. கீழே ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக மிஸ்ட்டு. பரணர் வளைவு. மிஸ்ட்டு ஓடு ஜி. ஃப்ரேம் பாருங்க ஜி, என்ன மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே, ஏற்காடு வந்தாச்சு. வேறு நச்சு நிறுத்துறோம். வேற அவனா நிமிட்டுக்கும். லேக் அது வந்துட்டோமா நம்ம? என்ன டப்புன்னு வந்த மாதிரி இருக்குது.
இனிமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே அவ்வளோ அப்போ ஸ்ட்ரெயிட்டாக சேர் வைஸ் போய் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். இப்போவும் வெயில் தான் அடிக்கும், சேர் வைஸ் இன்னும் அதிகமாக அடிக்கும். இது வரையா இப்போ ஈவினிங்காக போகலாம். போயிட்டு ஈவினிங் சன்செட் பார்க்க போகிறோம். ரூமில் போய் படுத்துருவோம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு சன்செட் பார்க்க போயிடலாம். போன தடவைலாம் ஞாபகம் இருக்கா சன்செட்டு? அப்படியே மழை ஊற்றிச்சு போயிரு கிளம்புற நேரத்துக்கு. வாகிடையில் பேசிடுவாங்க. எங்கடி ஸ்டேட்டுன்ற ஆரம்பத்தில் இங்கே தானே வந்து நான் ஸ்டிங் குடிங்க, போதை போடணும், சிரி போடுறது, ஸ்டிங்கு குடிங்க, சிரி போடுறது. எங்கே போகிறோம்? அதில் ஒன்லி ஒன்று போட்டுருக்கோம். ஒன்லி ஒன்னா என்ன போட்டுருக்கோம்? க்ரீன் பார்க் ஹோட்டலு. இந்த பையன் ஏதோ ரெசார்ட் பார்த்துனுங்கிறான். ஐயோ, ரெசார்ட் பார்த்து ரெசார்ட் தான் தங்கணும் ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகிற விஷயம் கிடையாது. க்ரீன் பார்க் தான் போகிறோம். இந்த கடை போட்டீங்க கைஸ் இந்த வில்லா மட்டும் கொஞ்சம் தீவிரமாக போயிட்டுருக்கு. 2 பேரும் விட்ற மாதிரி தெரியல, மாற்றி பார்த்துனுக்குறாங்க, வில்லா பார்த்துனுக்குறாங்க. ஸ்விம்மிங் பூலோடு வேணுமா, அதில் போய் குளிச்சுக்கிட்டு இருக்கிற குளிருக்கு. இப்போ குளிருது, மதியம் வெயில் அடிச்சா அப்போ போய் குளிக்கிறதுக்காமா. என்ன பிளானில் இருக்குதுன்னு தெரியலையே. ஸ்விம்மிங் பூலோட வேணும், அவ்வளோதான். அது ரெசார்ட்டுன்னு ஒன்றும் கம்பல்சரி இல்லை. ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெசார்ட்டோட வேணும். குடிசையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்விம்மிங் பூலோட கொடுத்துருக்கேன்றான். ஆமாம், அப்படி தான். ஒன்றும் இல்லை, இங்கே வருவேன் க்ரீன் பார்க்கில் ரூம் எடுத்துருவோம். நான் ஆமான்றேன், ஸ்விம்மிங் பூல் என்ன தேவை பண்ணுறேன். அதனால லேக் இருக்குது, போய் சொரப்பான அடிச்சு அறியணும். உள்ள கண்டுபிடிச்சிட்டிங்களா? எவ்வளோ? 5 ரூபா சித்தனா இல்லை, நேரில் போய் இப்போ சீசன் இல்லைங்க, யாரும் வரல, எல்லாம் மூடி தான் தானே இது. அதை விட முக்கியமான பிரச்சனை வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு ஏற்காடில் கேஸ் இல்லை. அதனால டூரிஸ்ட்டே வர மாட்டாங்க, எல்லா கடையும் மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா கேஸ் இல்லைன்றதுக்கும் அப்புறம் ஏற்காடு 8000 ஒரு கேஸ். யார் வாங்க ஒரு சிலிண்டர் 8000? இப்போ கேஸ் வாங்கி என்ன பண்ண போகிற நீ? இந்த கடைலாம் எதுக்கு மூடி வச்சுருக்காங்க தெரியுமா? சிலிண்டரில் இருந்தால் மூடி. ஓ, எல்லாமே எடுத்துகிட்டு வருவோம். இங்கே தான் ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க. அடுப்பு கறி சமைக்கலாம்ல. பிரபாகரன் ஹோட்டலே லோனில் ஓடிட்டு இருக்காங்க. லோனில் போட்டுக்கிறேன். பிளாக்ல 8000 சிலிண்ட்ரு. நம்ம ஊரில் நல்லா இருக்கும். பிளாக்ல பேசாமல் நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்து இங்கே விற்றுடலாம். நியர் அது வேறு இருக்கு. அப்போ வேணாம், இங்கே இருக்கு 8000 ரூபாய்க்கு வாங்கி. ஆப்போசிட்டில் தான் லொக்கேஷன். மலை ஏறுற செலவுன்னு ஒன்று போடுவானுங்களே அவனுக்கு. நம்ம ஊரில் கீழே போய் நம்ம வாங்கிட்டு வந்து மேலே வச்சுக்கலாம். கீழே எவ்வளோ விற்பாங்க? 4000 ரூபாய்க்கு. அது அங்கேயே இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் செலவாகும். ரெசார்ட் பேர் போட்டான், மலேசியாவில் காமிக்குது. பாலி போயிடலாமா? பாருங்க, இங்கே தான் போக போகிறோம். எப்பாடி ஒரே ரவுண்டு தான், அப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம். எவ்வளோ கிலோமீட்டர்னு பாரு போகலாம். 6102. ஒன்று பண்ணுங்க, காரில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு புது லொக்கேஷன் தேடுறீங்களா? ஆமாம், booking.comல போய் அங்கே தான் போயிட்டு பார்த்துருக்குங்க. நேரில் போயிட்டு போயிடுச்சுன்னா புக் பண்ண வேணாம். எதில் எந்த வெப்சைட்டில் போயிருக்கா? booking.com. ஆமாம். Airbnb இருக்கா? ஹாப்பி இல்லைங்க? Airbnb தூக்கம் பார்த்துட்டீங்களா? இல்லையே, அவர் பார்த்துட்டாராங்க. ஸ்டிங் அடிங்க ஃபுல்லாக திருப்பி வர தான் போகிறேன். இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன், திருப்பி வருவோம். அதுதான் நானும் சொல்கிறேன். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், க்ரீன் பார்க் போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் கேட்டு குளத்தில் குளிச்சிடலாம். சின்ன தளபதி யார் சின்ன தளபதி? இல்லைன்னா சின்ன தளபதி புரா. இவர் குட்டி தளபதி. அப்படி தெளிவாக பேசுகிறேன். ஸ்விம்மிங் பூல் இருக்குதா? சூப்பரு. அதுதான் நான் சொன்னேன், பெஸ்ட்டு ஐடியா நண்பர்களே. நான் அப்போலேருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், யாரும் காது கொடுத்து கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. க்ரீன் பார்க்கில் ரூமை போட்டு குளத்தில் போய் குளிக்கலான்ற நான். எதுக்கு அவ்வளோ பெரிய
நேச்சுரலாக அவ்வளோ பிடிச்சிருக்குது. சட்டையை கட்டி போய் ஆளுக்கு ஒரு சொரபானம் அடிச்சா முடிஞ்சு வேலை. நம்மளால் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ்லாம் போட்டு ப்ராப்பர் ரைடராக வந்திருக்கு. இப்போ தான் உசிதமாக பிளானுக்கு வராங்க. க்ரீன் பார்க் போயிடலான்னு ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வராங்க. எதனா அப்டேட் வரட்டும் சொல்லணும். முடியவே முடியாது. ரெசார்ட்டு தான் போய் எவ்வளோ அடம்பிடிக்கிறாங்க. ஒரு ரெசார்ட் இருக்குதாம்மா 2.4 கிலோமீட்டர் தூரத்தில். மவுண்டன் ஏதோ ரெசார்ட் தான். So really you ain't gonna hit me back, yeah. Now it's all just you got me on blast, damn. You're over it, I've been done. We're so toxic, can't get enough. போலாம் இதுலேயே தானா? அடிக்கிறோம் போயினேங்கிறாங்களே. திருப்பத்தெலாம் கஷ்டம். இங்கே 2 ப்ராப்பர்ட்டியில் தான் ஏதோ ஒன்று. No matter what you tell yourself, I should have known that we could never be friends.